Taste the Daily. தனது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெற்ற மாநில அளவிலான மாபெரும் கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற இரு அணிகளுக்கும் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது முகம் பொறிக்கப்பட்ட பதக்கங்கள், வெற்றி கோப்பைகள், 1 லட்சம் மற்றும் 50,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் வழங்கி வாழ்த்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் எம் ராமலிங்கம் ஏற்பாட்டில் ஏற்கனவே பல்வேறு நிலையில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்காக இன்று சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அந்த பரிசு தொகைகளை நேரடியாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த போட்டியில் ஏற்கனவே நடைபெற்ற அந்த அணிகள் சார்பாக 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய், 3வது 4வது பரிசாக தலா 25,000 ரூபாய், 15,000 ரூபாய் என அந்த காசோலைகள் வழங்கப்பட்டது. அதனை இன்றைக்கு அதிமுகவுடைய தென்சென்னை தெற்கு மாவட்ட கிழக்கு செயலாளக்கூடிய வேலுச்சேரி அசோக் முன்னிலையில் இந்த பரிசுகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக விளையாட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு இந்த பரிசுகள் வழங்கப்பட்டு பதக்கங்கள் வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய 71வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே பல விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு நிலைகளிலே பதக்கங்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.